ஒரு 20 நாள் டைம் கொடுங்க. ஓகே. கையில வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு. அஃப்கோர்ஸ். இதுல டெஃபினட்டா வந்து ஊழல் நடந்திருக்குன்றத நான் ஓப்பனா சொல்றேன். இதுவே போட்டாங்களா வீடியோல பேசுறீங்க. தாராளமா சொல்றேன். இல்ல ப்ரூஃப் கொண்டு வந்து காமிச்சிருவீங்க. கண்டிப்பா காட்டுவேன். ஊழல் நடந்திருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா எல்லாத்துமே ஊழல். பாஸ் அவ்வளவு பெரிய பாலம் கட்டுறாங்க பாஸ். அதுவே 4 மாசம் தாங்கல. தண்ணியில அடிச்சுன்னு போயிடுச்சு. இல்ல அது எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஒரு தடவையும் ஏதாவது ஒரு பிரச்சனை சிசிடிவி கேமரா விட்டு வேலை செய்ய மாட்டேங்குது. என்னன்னே தெரியல. இது நமக்கு இல்ல. எல்லா இறந்து போன முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மாக்கே நடந்தது. என்ன சிசிடிவி கேமரா வேலை செய்யலன்றாங்க. யோ அப்போலோ ஹாஸ்பிட்டல் சிசிடிவி கேமரா வேலை செய்யல. ஆனா வந்து இட்லிக்கு மட்டும் 1 கோடி ரூபாய் போட்டுக்கிறாங்க. சாப்பிட்ட இட்லிக்கு மட்டும் பில்லு. அண்ணாமலை பிரதர் நேரா ஜல்லிக்கு போயிருக்கலாம். சார் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வு இதுதான் பண்ணும். டேக் அ சொல்யூஷன். எடுத்துட்டு வாங்க. 15 வயதுக்கு கீழே இருக்கும் பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்தால் தூக்கு தண்டனை நிறைவேற்றுங்க. என்ன தப்பு? உடனே என்ன ரைட்ஸ் வரும், என்ன ஜனநாயகம், என்ன ரைட்ஸ், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க 12 வயசு குழந்தைங்க அதுக்கு வாய் பேசாது, காது கேட்காது. ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தை ஒரு பிளாட்ல இருக்காது, சும்மா லிப்ட்ல போயிட்டு வர சந்தோஷப்படும். அந்த குழந்தைய 6 மாசம் 13 பேர் எச்ச நாய்ங்க அப்படி வன்கொடுமை பண்ணிருக்காங்க. அதை கூட அந்த குழந்தைக்கு சொல்ல தெரியல, அதை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிருக்காங்க. 26 கேஸ் அந்த ஞானசாகரன் மேல, அதுல 3 பாலியல் கேஸ் இருக்கு. என்ன தைரியத்தை திருப்பி பண்றான்? என்ன தைரியத்தை திருப்பி பண்ணிட்டு இருக்கான்? ஒரு பேக்கப். அப்ப சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டால் மட்டுமே இதற்கான தீர்வு கிடைக்கும். தண்டனை பெறக்கூடிய ஒரு குற்றவாளியாக இருந்தாலும் அவனுக்காக பேசுறதுக்காக, அவன் தரப்பு நியாயத்தை சொல்றதுக்காக ஒருத்தர் வரணும்னு வச்சிருக்கு. சோ அந்த சட்டத்தை வந்து அம்பேத்கர் வேற ஒரு காரணத்துக்காக எழுதினார். ஓகே. இந்த காரணத்துக்காக எழுதின அம்பேத்கர். புரியுது. என்னன்னா உனக்கு தைரியம் இருந்துச்சுன்னா நேர்ல வந்து நீங்க ஆமாங்க தவறு நடந்திருக்குங்க, இதை வந்து நாங்க என்னன்னு பாக்கிறோம், முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ பேசியிருக்கோம். என்ன சொல்லிருக்கோம்? தவறு நடந்துச்சு. எங்க கனியமணி அம்மா எங்க போனாங்க? அவங்க இன்னைக்கு பிறந்த நாள் வேற. பெண்களுக்காக அப்படியே போராடுற ஒரு வார்த்தை பேசல. அவங்களோட கூட்டணி கட்சி ஏதாவது அறிக்கை விட்டுச்சா? கம்யூனிஸ்ட் எல்லாம் பார்க்கணும், அப்படியே கொதிச்சு எழுதுவாங்க. எங்க போனாங்க? எங்க அந்த சோ கால்டு என்ஜிஓஸ் திருமாவளவர்கள் தான் சொன்ன யார் அந்த இவருன்னு பார்த்துட்டு அதுக்கான இதை எடுத்துக்கணும் சொல்லிட்டு. இதெல்லாம் ஒரு பேச்சா? ஒரு திராணி இல்லாத ஒரு அரசு ஆவாதான் இது இருக்கு. அதனால ஒரு 10 நாள் கழிச்சு மறந்துடும், வேற எதுக்கு போயிடுவாங்க. இந்த கேஸ் ஒரு 6 மாசம் 1 வருஷம் ஓடிட்டு இருக்குமே தவிர கடைசி வரைக்கும் இதுக்கு ஒரு பெரிய தீர்வு இவங்களால கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த நேர்மைன்றது ஒரு பெரிய கேள்விக்குரிய. ஒரு நாளைக்கு 95 லட்சம் பேர் ஃபுட்பால் கொடுக்குறாங்க. ஓகே. ட்ரிங்கிங் 64% மக்கள் ஃபுல் டைம் குடிகாரர்கள். இது நான் சொல்ல, அந்த குடிகார அசோசியேஷன் அவர் பேர் அருள்மணி நினைக்கிறேன். ஓகே. அவர் ஒரு தடவை மீட் பண்ணும்போது சொன்னாரையோ, நாங்க தான் தம்பி ஆட்சியை யார் வரணும் யார் வரணும் நிர்ணயிக்கிறாங்க, எங்களை மாரி உங்களால் ஆட்சி அமைச்சிடணும் எவனாவது அவ்வளோ தெளிவா பேசுறாரு. இன்று வரை எந்த அமைச்சர்களும் மீடியாவை சந்திக்காம இருக்காங்க. ஓகே. நீங்க பாத்தீங்கன்னா இது வரைக்கும் சிஎம் டெப்டி சிஎம்மா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ஒரு போட்டோ இந்த அமைச்சர் இருக்காரு, அந்த அமைச்சர் உண்மையிலே இல்லைன்னா அவர் சொல்லிட்டு இருக்கலாம். ஓகே. ஸோ யாரா இருந்தாலும் வெளியில வந்துருக்கணும். யாருமே வெளியில வரல. அப்ப அந்த சார் யாரு? அவனுக்கு எப்படி அவனுக்கு தைரியம் வந்து பண்றதுக்கு? அப்போ தனக்கு பேக்ரவுண்ட் இருக்கு, என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது, அது யாராலும் இருந்துட்டு போட்டோம். whoever it is, any Tom, Dick and Harry, that is different. அப்ப அந்த பயத்தை இருக்கணும்ல. ஓகே. அது இல்ல. அப்போ அப்ப எங்க நடக்குது? அப்போ ஒரு ஊழலான அரசியல் நடக்குது. அந்த நேர்மை இல்லாம இப்போ உதாரணத்துக்கு மைக் ஸ்டார் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் உங்க குணாக நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரா வந்திருக்கக்கூடியவர் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஜல்லிக்கட்டு போராட்டத்துல உதயமான தமிழ்நாடு இளைஞர்கள் கட்சியோட மாநில துணைத் தலைவர் திரு காமேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பிரதர். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். மைக் ஸ்டார் மீடியா முதல் காணொலியாக எடுக்கிறீங்க, ரொம்ப நன்றி. மாபெரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி சார். புத்தாண்டு வாழ்த்துக்களும் சேர்த்து. தேங்க்யூ சார். உங்களுக்கும். ஸோ இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்லபடியா அமையட்டும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது தொடர்ந்து சில செய்திகள் ரொம்ப மன வருத்தக்கூடிய செய்திகளா, சமூக பிரச்சனைகள், அதுக்கான மாற்றங்கள், தீர்வுகள் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்க வைக்கக்கூடிய விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ உங்களுக்கு ஆப்வியஸ்லி தெரிஞ்சிருக்கும் பல்கலைக்கழக மாணவி விவகாரம் குறித்து. ஸோ இப்போது அந்த செய்தியை பத்தி பரபரப்பான தகவல்கள்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில ஒரு இளைஞர் கட்சியோட ஒரு துணைத் தலைவரா உங்களோட பார்வை எப்படி இருக்கு? உங்களோட மனநிலை எப்படி இருக்கு? சமுதாயத்தில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை பார்க்கும்போது என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கணும்னு தோணுது? அரசுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை வலியுறுத்தணும்னு நினைக்கிறீங்க? இப்போ சட்ட ஒழுங்கு பிரச்சனை சந்திச்சிருக்குதுன்னு சொல்லணும், ஓப்பனா சொல்லணும்னா. ஏன்னா இது எல்லாத்தையுமேக்குள்ளேயுமே வரக்கூடிய ஒரு விஷயமா பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், அண்ணா யூனிவர்சிட்டி வந்து ஒரு ரொம்ப பாரம்பரியமான ஒரு யூனிவர்சிட்டி. இந்தியாவிலேயே டாப் 5 யூனிவர்சிட்டிஸ்ல ஒன்னாவது யூனிவர்சிட்டி. ஜஸ்ட் இது தமிழ்நாடுக்குள்ள நடக்கிற மேட்டரா மட்டும் பார்க்க முடியாது. அண்ணா யூனிவர்சிட்டியில் நடக்கிறது இட் ஹாஸ் ரிஃப்ளெக்டட் ஆல் ஓவர் இந்தியா. இட் ஹாஸ் பீன் மெயின் சேனல்ல, மெயின் ஸ்ட்ரீம் நியூஸ், நேஷனல் லெவல்ல மெயின் ஸ்ட்ரீம் நியூஸாக பேசப்பட்டிருக்கு. ஓகே. நம்ம பேபி பார்த்தாங்களா என்னன்னு தெரியல. நடந்த அன்று டிபேட்டபிளான ஃபிளாஷ் நியூஸஸாக அதுவும் பேசப்பட்டு. நிச்சயமா. இது என்னன்னா
இந்தியால இருக்கிற எந்த மூலையில இருந்தாலும் யாரா இருந்தாலும் அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்கிறத வந்து அவங்க ஒரு ரினவுண்டு காலேஜ்னால யூனிவர்சிட்டினால ஓகே அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்கிறத ஒரு ப்ரைடா நினைப்பாங்க. இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்ற போது ஒரு என்ன சொல்லலாம், ஒரு சின்ன இது என்னடா அண்ணா யூனிவர்சிட்டியே இப்படி நடக்குதே, அப்ப எங்க இப்படி இருக்கும்? பிகாஸ் இட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு. பிரைமான ஏரியால இப்படி நடக்குது அப்படின்ற போது எல்லாருக்குள்ளயுமே ஒரு பயத்தை பேரண்ட்ஸ்க்கு உண்டு பண்ணும். எஸ் ஸோ இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளேயே அப்படி நடக்குது. அப்போ வந்து என்ன மாதிரியான ஒரு நாட்டம் பாதுகாப்பு. இருக்கு, பாதுகாப்பு என் குழந்தைக்கு நாளைக்கு கிடைக்கும். ஏன்னா அவங்க அங்கேயோ இருப்பாங்க. அங்கேருந்து அண்ணா யூனிவர்சிட்டி முடிச்சுட்டு காலேஜ்ல வந்து இருந்துட்டு ஹாஸ்டல்ல இருந்துட்டு படிச்சா அப்படி இருக்குன்னு ஒரு சின்ன ஒரு இது வரும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆனால் இதெல்லாம் தாண்டி இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி என்ன லெவல்ல இருக்குதுன்றது இது ஒரு மூலமாக காட்டுது. சிசிடிவி கேமராஸ் ஒர்க் பண்ணல, லைட்ஸ் எரியல, தெர் இஸ் நோ செக்யூரிட்டி கார்ட்ஸ். 7 கேட்ல வந்து 2 மெயின் கேட்ஸ்ல மட்டும்தான் செக்யூரிட்டி கார்டு இருக்கான். பாக்கி 4 கேட்ல செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருக்க மாட்டானா. இந்த மாதிரியான விஷயங்கள் ஒவ்வொன்றா வெளில வந்துட்டே இருக்கு. இப்போ எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த டிபிக்கல் திராவிடியன் பாலிடிக்ஸ் இருக்குல்ல, யாரா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் ஒரு அடிபட்டு ஒரு பாதிப்பு உண்டாக்கி ஓகே ஏதாவது ஒரு காவு கொடுத்தா மட்டும்தான் இதெல்லாம் செய்றீங்க. இதுக்கு முன்னாடி ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. எதுவுமே அதுதான் சொல்றேன். ஒரு அரசாங்கத்தோட வேலை தானே. அரசாங்கத்தோட வேலை என்ன? பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமும் போயிட்டு அதுக்கு நான் தீர்வு காண்றேன்னு சொல்றது கிடையாது. பிரச்சனையும் வராம வராம தடுக்கணும். தடுக்கிறது தான் ஒரு அரசாங்கத்தோட வேலை. அதுக்கு தான் உங்களை உட்காத்தி வச்சிருக்கோம். அதுக்கு தான் எங்களோட வரி பணம் கொடுக்குறோம். அதுக்கு தான் உங்களுக்கு சம்பளம் எல்லாமே அதுதானே. என்னால பண்ண முடியல. நீ பண்ணணுன்றதுக்கு தான் நம்ம பண்றோம். அதுதான் உன்னோட பிரதிநிதியா ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுத்து அனுப்புறோம். பட் எல்லா இடத்துலயுமே நீங்க பாருங்க. எதை எடுத்தாலும் அங்க ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அதுக்கப்புறம் உடனே இதுக்கான நடவடிக்கை எடுக்கிறோம். அப்ப எல்லாமே பிரச்சனை அப்புறம் நடவடிக்கைன்னா எதுக்கு ஒரு அரசாங்கம், எதுக்கு ஒரு திட்டமிடலுக்கான ஒரு டீம், இதெல்லாம் இத்தனை பேர் எதுக்கு அமைச்சர்கள் தான். இதெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, நிர்பயா பத்தி தெரிஞ்சிருக்கும். டெல்லியில நடந்தது. நிர்பயா பெண்கள் பாதுகாப்பு திட்டம்னு ஒண்ணு சென்ட்ரல் ஒரு scheme கவர்மெண்ட் இருக்கு. Yes. ஸ்கீம் இருக்கு. கிட்டத்தட்ட 7,200 கோடி ரூபாய் இது வரைக்கும் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து பாதுகாப்புக்காக. பாதுகாப்புக்காக. அதுல தமிழ்நாட்டுக்கு மட்டும் 317 கோடி கொடுத்திருக்காங்க. ம். அந்த 317 கோடியில தமிழ்நாடு வந்து 296 கோடி அவைல் பண்ணிருக்கு. ஓகே 296 crores. ஓகேங்களா? இந்த முக்கியமான இந்த பெண்கள் பாதுகாப்பு திட்டம், நிர்பயா பெண்கள் பாதுகாப்பு திட்டத்தோட வேலை என்னவா இருக்கும் அப்படின்னா, அதிகமாக பெண்கள் வரக்கூடிய, அதிகமாக பெண்கள் இருக்கக்கூடிய பப்ளிக் பிளேசஸ் மேக்ஸிமம் ஓகே சிசிடிவி கேமரா போடுறது, எஸ்ஓஎஸ் சைரன் சிஸ்டம்ஸ் கிரியேட் பண்றது, லைட்ஸ் வைக்கிறது, அப்புறம் வந்து பெண்களுக்கான ஸ்பெஷல் கழிப்பறைகள், அவங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றதுக்காக கிட்டத்தட்ட அவங்களுக்கான கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்குறது. பாதுகாப்பு. ஓகே இது கம்ஃபர்ட் ஜோன் தாண்டி பாதுகாப்பு. ஓகே ஓகே இது வந்து கம்ஃபர்ட்ல வராது. ஸோ இந்த இடத்துல சிசிடிவி கேமரா இருக்கு, இந்த இடத்துல லைட் இருக்கு அப்படின்ற போது அது ஒரு இருட்டு, ஒரு பிரச்சனை இல்லாம அந்த பெண்கள் நடமாடக்கூடிய ஒரு இடமாக அது இருக்கும். அவங்களுக்கு அந்த பாதுகாப்புக்கு அந்த சேஃப்டி, ஓகே அவங்களுக்கு கொடுக்குற அந்த ப்ரிகாஷனரி சேஃப்டிஸ் ஓகே 296 crores கொடுத்துருக்காங்க. இவங்க அவைல் பண்ணிருக்காங்க. எங்க போச்சு? ஓகே எதுவுமே பண்ணலன்றீங்களா? அதையுமே தான் போடணும். அதான் இனிமே தான் தமிழ்நாடு கட்சி ஆர்டிஐ போட போறோம். 296 கோடிக்கு என்ன பண்ணீங்கன்னு கேட்டுட்டு ஒரு 20 நாள் டைம் கொடுங்க. ஓகே கையில வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு. அஃப்கோர்ஸ் இதுல டெஃபினட்டா வந்து ஊழல் நடந்திருக்கும்ன்றத நான் ஓப்பனா சொல்றேன். இதுவுமே போட்டாங்களா வீடியோல பேசுறீங்க. தாராளமா சொல்றேன். இல்ல ப்ரூஃப் கொண்டு வந்து காமிச்சிருவீங்க. காட்டுறேன். கண்டிப்பா காட்டுவோம். ஊழல் நடந்ததற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா இது எல்லாத்துமே ஊழல். பாஸ் அவ்வளவு பெரிய பாலம் கட்டுறாங்க பாஸ். அதுவே 4 மாசம் தாங்கல. தண்ணியில அடிச்சுன்னு போயிடுச்சு. புரியுதுங்களா? கேட்டா வந்து இத்தனை கன அடி தண்ணி வந்துச்சு. அதனால பாலம் தாண்டாம போயிடுச்சு. 1,48,000 கன அடிக்கு அந்த பாலத்தை கனெக்ட் பண்ணல. நாங்க வெறும் 80,000 அடிக்கு தான் கனெக்ட் பண்ணோம். இன்னும் அது டபுள் ஆனது. ஆனா அங்கேருந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின ஒரு கோயில், கிராம மக்கள் கட்டியிருக்காங்க. அந்த பாலத்துல இருந்து ஜஸ்ட் 100 மீட்டர்ல கட்டியிருக்காங்க கோயில். கோயில் ஒண்ணுமே ஆகல. அப்படியே இருக்கு. தண்ணி அடிச்சுட்டு மட்டும் தான் போச்சு. ஓகே அப்போ இந்த ஸ்டாண்டர்ட் தெரியுதுல. அப்போ Yes. ஊழல் நடந்திருக்கும்ல. எஸ் இதுதான் அது காட்டுது. புரியுது. ஃபர்ஸ்ட். 2வது இன்னொன்னு இந்த 96 296 கோடிய இவங்களோட மெயின் வேலை என்னன்னா, இதுக்கு ஒரு டீம் இருப்பாங்க. இதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு செக்ரட்டரி இருப்பாரு. அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு சான்சலர் இருப்பாரு. அவங்க கீழ ஒரு 50, 100 பேர் வேலை செய்வாங்க. அவங்க மாதம் சம்பளம் கொடுத்து எல்லாம் உட்காத்தி வச்சிருக்காங்க. ஆக்சுவலா இது எல்லாமே இருந்தும் ஏன் நடக்குது? அப்போ இவங்களோட வேலை என்ன? உண்மையே சொல்லப்போனா இந்த வேலை ஃபர்ஸ்ட் அண்ணா யூனிவர்சிட்டி செஞ்சிடும். இல்ல ஆக்சுவலா இதன் கீழ தான் காவலன் செயலி அப்படின்னு ஒண்ணு வெளியிட்டு இருந்தாங்க இல்லையா, ஒரு ஆப் ஒண்ணு. அது வந்து இது கிடையாது. ஓகே காவலன் செயலி எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் போலீஸ். ஓகே ஓகே காவலோட செயலி எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் போலீஸ்க்கு மட்டும்தான். ஓகே அவங்க வந்து அது பிரச்சனை என்ன? நீங்க வந்து ஏதாவது குடுக்கணும்னா குடுக்கலாம். இல்ல இவங்களே வந்து வண்டி போகும்போது இத ஒரு போட்டோ எடுத்து பார்க்கும்போது அத வந்து கனெக்ட் பண்றது. அந்த பாயிண்ட். ஓகே இது வந்து வேற. இது பெண்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவா பண்றது. அப்போ இந்த பாயிண்ட்ல என்ன அப்படின்னா, காவலன் செயலி இஸ் ஃப்ரம் ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகே இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட். புரியுதுங்களா? சோ இப்ப என்னன்னா,
இந்த இடத்துல இதெல்லாம் உண்மையிலேயே நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஒரு மால் இருக்கு வச்சுக்கோங்க, ஒரு பப்ளிக் பிளேசஸ் ஆஃப் இது எடுத்துக்க வச்சுங்களா, பீச், ரயில்வே ஸ்டேஷன்ல ரயில்வே டிபார்ட்மெண்ட் போட்டுரும், அன்னாரிசிட்டில டிபார்ட்மெண்ட் போடணும், மால்ல மால் போட்டுருவோம். இதெல்லாம் போட்டாலும் உங்களுக்கு இந்த காசு கொடுக்குறது எதுக்குன்னா, இந்த ஃபண்ட் எதுக்கு ரிலீஸ் பண்றாங்கன்னா, இவங்களோட வேலை என்ன? அன்னாரிசிட்டில கரெக்டா இருக்கு. அது செக்கிங் டிபார்ட்மெண்ட் ஒன்று ரிப்போர்ட் பண்ணும். செக்கிங் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கும் அதுக்கு. ஏன்னா அங்க வந்து பெண்கள் ஜாஸ்தி. ஒரு காலேஜ் நிறைய பெண்கள் படிக்கிறாங்க. அப்ப இது எதுவுமே பார்க்காம அது எப்படி கரெக்டா வேலை செய்ய மாட்டேங்குது? இல்ல அது எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஒரு தடவையும் ஏதாவது ஒரு பிரச்சனை சிசிடிவி கேமரா மட்டும் வேலை செய்ய மாட்டேங்குது. என்னன்னே தெரியல. இது நமக்கு இல்ல. இறந்து போன முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மாக்கே நடந்தது. என்ன சிசிடிவி கேமரா வேலை செய்யலன்றாங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டல் சிசிடிவி கேமரா வேலை செய்யல. ஆனா வந்து இட்லிக்கு மட்டும் 1 கோடி ரூபாய் போட்டுக்கிறாங்க. சாப்பிட்ட இட்லிக்கு மட்டும் பில்லு. எப்படின்னு நமக்கு தெரியல. சொல்றேன். அப்ப இது எல்லாமே வந்து ஒரு கான்ஸ்பிரசியை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்குல்ல நமக்கு. அதனாலதான் அப்போ இந்த பிரச்சனைகளை இதெல்லாம் தடுக்காம இருந்ததுக்கு யாக்கா? எல்லாத்தையும் தாண்டி இட் வாஸ் நாட் ஹேப்பன் இன் டே 1. ஜஸ்ட் லைக் தட் ஒருத்தர் வந்தாரு. அவர் பார்த்தாரு. ஃபர்ஸ்ட் வந்ததே தப்பு. உள்ளே அவர் வரத்துக்கு ரைட்ஸ் கிடையாது. அவர் எப்படி அலோவ் பண்ணாங்கன்னு தெரியல. அதுவே ஒரு இஷ்யூ. சரி ஏதோ வந்துட்டாரு வச்சுப்போமே. அவர் வந்து ஒரு நாள்ல வந்தாரு, பார்த்தாரு, போனாருன்றது கண்டிப்பா எனக்கு தெரியல. தொடர்ந்து பண்ணியிருக்காரு. பண்ணியிருக்கணும். கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். இல்லன்னா இந்த இடத்துல லைட் இல்ல, இந்த இடத்துல கேமரா இல்ல அப்படின்ட்டுன்னு ஒரு புஷ் இடத்துல உட்காந்துட்டு புதர்ல உட்காந்து ஒரு வீடியோ எடுக்கிற அளவுக்கு அவருக்கு தைரியம் இருந்திருக்குன்னா, இதுக்கு முன்னாடியே இருந்திருக்கா? ப்ரீ பிளான் இதுக்கு முன்னாடி வேற பெண்களுக்கும் நடந்திருக்கா அப்படின்றத பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இப்ப அதை பத்தின செய்திகள் தான் வந்துகிட்டு இருக்கு. என்னன்னா இப்போ இதுக்கு முன்னாடி அவருடைய மொபைல் போனை எடுத்து பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி நிறைய பெண்களோட ஆபாசமான புகைப்படங்கள், அவங்க தனிமையில இருக்கக்கூடிய புகைப்படங்கள் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்காரு, சேகரிச்சு வச்சிருக்கிற வீடியோஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஞானசேகரன் அப்படிங்கிற குற்றவாளின்னு கருதப்படுற அந்த நபருக்கும் இன்னொரு சார்னு யார்கிட்டயும் போன்ல பேச, அதுதான் சொல்ல வந்தேன். அந்த சார் யாரு அப்படின்ற போது இது வந்து ஞானசேகரன் மட்டும் பண்ணல. இந்த மாமா வேலை யாருக்கோ அவர் பண்ணிருக்காரு. அந்த ஆள் யாரு அதுதான் தெரிய வரணும்ன்றதான் இப்போ ஒரு பெரிய இது. அப்போ சமூகத்துக்குள்ள தான் வந்து ஒரு பெரிய மனுஷனா போர்வையில இருக்கிற ஒரு கீழ்த்தனமான அந்த ஜந்து யாருன்னு கண்டுபிடிக்கும். அத ஒருத்தரை பிடிச்சு அடிச்சோம்னா அப்ப இந்த மாதிரி பல பேர் இருப்பாங்க போலி முகத்துல. பணக்காரர்கள், அது யாராவது இருக்கலாம், கோடீஸ்வரனா இருக்கலாம், பிசினஸ் மேனா இருக்கலாம், அரசியல்வாதியா இருக்கலாம், சொசைட்டில ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்துல இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல் மேனா இருக்கலாம். ஹூஎவர் இஸ், யாராவது தூக்கி போடுங்கன்ற ஒருத்தர் அடிச்சு காலி பண்ணீங்கன்னா அப்ப அத்தனை பேருமே இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பயம் உண்டாகும். அது செய்ய கண்டிப்பா. சோ இந்த விஷயங்கள் பார்க்கும்போது ஒரு கட்சியோட துணைத் தலைவரா இருக்கிறீங்க, மாநில துணைத் தலைவர். சோ அப்படின்னு போது இந்த கேள்வி சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க சைட்ல இருந்து நீங்க சில விஷயங்கள் பண்றதாவும் இப்ப குறிப்பிட்டு சொல்லியிருந்தீங்க. ஆர்டிஐ இது பண்ணி நாங்க என்ன பண்ணிருக்கீங்கன்றதை கேட்க போறோம், அதை வெளியிட போறோம் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. மற்ற கட்சிகள் இப்போ திமுக அப்படிங்கிற கட்சி எதிர்கட்சியா இருக்கும் சமயத்துல ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய கட்சி சார்ந்தோ இல்ல அந்த சமயத்துல ஏற்படக்கூடிய சமூக பிரச்சனைகள், சமூக மாற்றங்களை ஒரு மிகப்பெரிய குரல் கொடுப்பாங்க. லிட்டரலி அவங்க பண்ணது மாபெரும் தவறு அப்படிங்கிற விஷயங்களை பேசுவாங்க. அதுக்கான ஒரு சின்ன இம்பாக்ட் அது இருக்கும். மாற்றம் அப்படின்றது இல்லைனாலும் இவங்க பேசுறாங்க அப்படின்றதான் தெரியும். பட் இப்போ எதிர்கட்சிகளா இருக்கக்கூடிய எந்த கட்சிகளுமே பெருசா பேசினாலும் பெரிய அளவுல மாற்றத்தை நோக்கியோ இது இவ்வளவு நாள் இருந்துச்சு. ஆக்சுவலி அததான் சொல்றேன். திமுக வந்து ஆளும் கட்சி கிடையாது, சிறப்பான எதிர்கட்சி. அவங்க வந்து ஆளுங்கட்சிக்கு வந்து அவங்களுக்கு வந்து இதுவே கிடையாது. எதிர்கட்சியா இருக்கிறதுக்கான ஒரு நல்ல திறமை உள்ள கட்சி. அவங்க எதிர்கட்சியாவே லைஃப் ஃபுல்லா இருந்தாங்கன்னா தமிழ்நாடு நல்லா இருக்கும். கேட்டுக்கிட்டே இருப்பாங்கன்றீங்களா? அவங்களுக்கு they deserve to be in an opponent party, not a deserving ruling party. அப்படிப்பட்ட எதிர்கட்சி சிறப்பான எதிர்கட்சி அது மக்கள் தேர்ந்தெடுக்கணும் சார். ஓகேங்களா? அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். நான் யாருன்றத சொன்னீங்கன்னா எங்களை தேர்ந்தெடுக்கணும் நான் சொல்லுவேன். நான் எந்த பிரச்சனையும் இல்லாம காக்கக்கூடிய அளவுக்கு தான் தமிழ்நாடு கட்சியை தேர்ந்தெடுக்க சொல்லுவோம். எல்லா கட்சிக்குமே இருக்கிறது. Obviously, even I will keep saying I will be the best ruling party in Tamil Nadu, comparatively to anybody, because we can challenge anybody with the debates. யாராவது கூட்டுவாங்க, உட்காந்து பேசுவோம். நீங்க சொல்ற அப்படி தூக்கி வச்சு கொண்டாடிட்டு நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். திராவிட இந்த கொள்கை சித்தாந்தம் ஓரம் கட்டி வைங்க. நான் அந்த கொள்கை சித்தாந்தம்லாம் நாங்க பேசவே மாட்டேன். அதுதான் சொல்லல, அந்த ஊர் ஏமாத்துறவர் இருக்கு. கொள்கை சித்தாந்தம்னா தேவைப்படுது. நான் இல்ல அது ஸ்டாண்ட். பட் வாட் இஸ் த ஸ்டாண்ட் யூ ஆர் டேக்கிங்? இப்ப நீங்க இருக்கீங்க, உங்ககிட்டயே வரும். அது புட் த கொஸ்டின் டைரக்ட்லி தெரியும். நீங்க 3 நாளா பேசல, சாப்பிடல. உங்ககிட்ட நான் வந்து ஒரு பன்னு 2 டீ, ஒரு 2 பன்னு ஒரு டீ வாங்கி கொடுத்தேன்னா அது பெஸ்டா? இல்லைன்னா வந்துட்டு அம்பேத்கரோட சாசனம் என்ன சொல்லு தெரியுமா? சட்ட சாசனம். பெரியார் என்ன மாதிரி ஒரு கொள்கை எடுத்துட்டு வந்திருக்காரு தெரியுமா? காமராஜர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? காந்திஜியின் சத்திய சோதனை படிச்சிருக்கியா? இதெல்லாம் கேட்டாங்கன்னா நீங்க எதை ப்ரிஃபர் பண்ணுவீங்க? ஃபுட்டு தான், பசி தான். அதான் பிரதர்.
அவ்வளவுதான். இதுதான் மக்கள் எதிர்பார்க்கறான். ஓகே. ஆனா இங்க இருக்கிற சில இதுங்களெல்லாம் வந்து அரசியல் என்ன, கொள்கை என்ன, சித்தாந்தம் என்ன, கோட்பாடு என்ன, அந்த ஒரு அளவு நீங்க கடைபிடிக்கிறது தீர்வுகளை தான் நோக்கி மக்கள் இருக்காங்க. சார். ரொம்ப சிம்பிள். ஒரு மனுஷன் வாழ்றதுக்கு நல்ல வீடு வேணும், 3 வேளை சாப்பாடு வேணும், ஆரோக்கியமான சுகாதாரமான காற்று, தண்ணீர் வேணும். ஓகே, அவனுக்கு வருமானத்துக்கு ஏத்த வேலை வேணும். பாதுகாப்பான சூழல். அதான் அதுக்குள்ள பாதுகாப்பான சூழல், வருமானத்துக்கு ஏத்த வேலை. இத குடுத்துட்டாலே அவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே. இதுதான் இங்க பிரச்சனையாவே இருக்கு. அடிப்படை பிரச்சனையே இங்க அதுதானே ஸ்டார்ட் ஆகுது. அந்த பாயிண்ட்ல நீங்க பார்க்கும்போது இவங்க கிட்ட இவங்க எல்லாம் சொல்லுவாங்க. இருக்கு. இவங்க எப்படி கம்பேர் பண்றாங்கன்னா, மத்த மாநிலத்தில் பார்த்தீர்களா? அங்கு பார்த்தீர்களா? இங்கு பார்த்தீர்களா? அப்படின்னு சொல்லலாம் கேட்டுருவாங்க. ஆனால் எதுவும் நடக்கறதில்ல. இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயம் எடுத்துப்போமே. ஸ்கூல் டிராப் அவுட்ஸ் இருக்குல்ல உங்களுக்கு. இந்த 8th ஸ்டாண்டர்ட்க்கு அப்புறமா இந்த உயர்நிலை பள்ளியில டிராப் அவுட்ஸ். ஓகே. தமிழ்நாட்டுல வந்து 4.85% நினைக்கிறேன். ஓகே. ஓகேவா? யூபில வந்து 13%. ஓகே. இவங்க இத உட்கார்ந்து கம்பேர் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. புரிஞ்சுக்கங்க. ஆனா 38%ல இருந்த யூபி இன்னைக்கு 13% வந்துட்டான். ஓகே. 38% டிராப் அவுட்ல இருந்த யூபி 35% இன்கிரீஸ் இன்னைக்கு 13% வந்துட்டான். ஓகே. ஆனா நம்ம அதே 5% அப்படி நிக்குது. சோ இம்ப்ரூவ்மென்ட்டே இல்ல. அதுதான் சொல்றாங்க. திஸ் இஸ் த டிஃபரன்ஸ். ஓட்டப்பந்தயத்துல நான் 2வது வந்தேன்டா. சூப்பர்டா. எத்தனை பேர்டா ஓடுன? 2 பேர் தான் ஓடுனேன். அந்த மாரி ஓகே. இவங்க ஃபர்ஸ்ட் ரேங்க். எல்லாத்தையும் 13 துறைகளில் முதலிடம் பிடித்து இருக்குது தமிழ்நாடு. அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பிரச்சாரம் பண்றாங்க. பெருமையா சொல்லிக்கிறாங்க. இல்லன்றீங்களா? இருக்கு. 35 மார்க் வாங்கிருக்கீங்க. ஓகே. புரியுதுங்களா? பாஸ் மார்க் வாங்கிருக்கீங்க. மத்த அதர் பேர் ஃபெயில். ஓகே. ஃபைன். புரிஞ்சுக்கங்க. இப்போ நீங்க இதையே பேசி அததான் நான் சொன்னேன். இன்றும் 4.5% 4.85% நம்ம கேரளாக்கு அடுத்து நம்ம நிக்கிறோம். 2வதா கேரளா 3.2 என்னமோ நம்ம 4.8 2வது நிக்கிறோம். ஸ்கூல் இளைஞர்கள் வச்சு. எஸ். ஆனா அவன் 13.5% அவன் பின்னாடி தான் தங்கியிருக்கான். 6வதோ 7வதோ இருக்கான். 5வதோ 6வதோ 7வதோ இருக்கான். அது விட்டுருவோம். அவன் 38%லயும் 13 வந்துட்டான். அவங்க கிராஃப் இப்படி இருக்கு. நம்ம கிராஃப் இப்படி. நம்ம கிராஃப் வந்து அப்படியே மெயின்டைன். அப்ப 4.5% நீ என்ன பண்ண? அந்த 4.5ல இருந்தத 5ல இருந்தத நீ 2 கொண்டு வந்திருக்கல, 1 கொண்டு வந்தா குரோத். ஓகே. ஆனா பண்ணல நீ. அவன் குடுக்குறான். ஆனா இங்க எப்படி பார்க்குறோம் நம்ம? ஃபர்ஸ்ட் ரேங்க். அப்படியா? சூப்பர் தம்பி. எத்தனாவது ரேங்க் மார்க்? சார் நான் தான் சார் கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட். சூப்பர். எத்தனை வாங்குனேன்? 35 மார்க். 35 மார்க் வாங்கி ஃபர்ஸ்ட் ரேங்க்ன்றது பெருமை கிடையாது. ஓகே. 90 மார்க் வாங்கி ஃபர்ஸ்ட் ரேங்க் வரும்போது அது பெருமை. ஏன்னா 35 மார்க் கீழ இருக்கிற தகுதி இல்லாதவ இன்னும் முட்டாள் பசங்க தான் உள்ள இருக்காங்கன்னு அர்த்தம். புரியுது. இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் சொல்லிட்டு இருக்கீங்களா? எழுதி தரான் இன்னும் 4 வருஷத்துல பாருங்க. அவன் வந்துருவான் உள்ள. ஓகே. ஏன்னா ஒரு 4 வருஷத்துல 5, 10 வருஷம் கூட வச்சுக்கோங்க. 10 வருஷத்துல 38ல இருந்து 13 வர முடியாதுன்றவன் அடுத்த 10 வருஷத்துல அந்த 13 எங்க கொண்டு வந்துருவோம்? 3 கொண்டு வந்துருவாங்க. ஆனா நம்ம 10 வருஷமா அதே நாள்ல அப்படியே உட்காந்துட்டே இருக்கோம். இந்த கம்பாரிசன் இருக்குல்ல, இதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. நாங்க இளைஞர்களா நாங்க இதை நோக்கி பயணிக்கிறோம். ஓகே. புரிஞ்சுக்கங்க. இப்போ அந்த ப்ராப்ளம் இருக்கு. இப்போ ஜப்பான் மாதிரி ஒரு நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா, சில நாடுகள் எடுத்தீங்கன்னா, குழந்தை நீங்க 2 கல்யாணம் பண்ணிக்கணும், 3 கல்யாணம் பண்ணிக்கணும்னு அப்ப நாங்க அரசியல் குடுக்குறோம், பணம் குடுக்குறோம், அந்த குழந்தைய படிக்க வைக்கிறோம்லாம் கேட்குறாங்க. இப்ப ஜப்பான் மாதிரி நாட்கள்ல பாத்தீங்கன்னா, இளைஞர்களை விட வயதான முதியவர்கள் ஜாஸ்தி. அவங்க பாத்துக்கவே ஆள் இல்ல. ஓகே. பாத்துக்கவே ஆள் இல்ல. ஒரு காலத்துல எப்படி இருந்துச்சு ஜப்பான் அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். இப்ப சைனால அந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. குழந்தை பெத்துக்க மாட்டேங்கிறாங்க. யங்ஸ்டர்ஸ், கப்பிள்ஸ். புரியுது. இந்த கம்பேரிசன் வரும்போது இதுலேருந்து 10 வருஷம் கழிச்சு, இதுலேருந்து 20 வருஷம் கழிச்சுன்ற போது அந்த பாயிண்ட்ல வரும்போது இதுலேருந்து 10 வருஷம் கழிச்சு தமிழ்நாடு இன்னைக்கு 13 துறையில் முதல்ல இருக்குது. 13 துறையில பின்தங்கி இருக்கும். புரியுது. 10 பேர் மேல போயிடுவோம். இஸ் நாட் அலோன் இன் இது ஓகே. யூபி, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா எல்லாமே ஆக்சுவலி மேல வரானுங்க. பயங்கரமா. பீகார் ஒன்று மட்டும் தான் பின்னாடி தங்கி இருக்கு. ஓகே. அதை தவிர்த்து பாக்கி எல்லாமே வேற லெவல்ல சத்தீஸ்கர் முதல்ல மேல வந்துட்டு இருக்காங்க. ஓகே. இப்ப இந்த விஷயங்களை வச்சு பேசும்போது கல்வி அறிவு சார்ந்த ஒரு வளர்ச்சி இன்னும் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்லுவேன். இப்போ அது உடனே இவங்க சொல்லுவாங்க, யார் அந்த பையன் முக்கால் மாதிரி பேசினது என்ன தெரியும்? இஆர்பில வந்து என்ரோல்மெண்ட் இதுல வந்து ரேஷியோல வந்து 53% வாங்கி நம்ம தான் ஃபர்ஸ்ட்ல நிக்கிறோம். இன்னும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே 24%ல தான் இருக்குது. ஓகே. 2037ல தான் 52% புதிய கல்விக் கொள்கை மூலமா வரப்போறோன்ற நம்ம ஆல்ரெடி எடுத்துட்டோம் அப்படின்ட்டு உடனே இந்த கம்பேரிசன் உட்காந்து பேசுவாங்க. என்னோட கம்பேரிசன் யூ ஹவ் ரீச் பட் தட் இஸ் நோ growth. ஓகே. அதுதான் இங்க இருக்கிற பிரச்சனைன்னு சொல்லலாம். ஆனா growth இருக்கு. எதுல இருக்கு அப்படின்னா குடிகாரங்கள்ல growth இருக்கு. அப்படியே வளர்ந்து வந்திருக்கிறோம். ஒரு நாளைக்கு 95 லட்சம் பேர் ஃபுட்பால் கொடுக்குறாங்க. ஓகே. ட்ரிங்கிங் 64% மக்கள் ஃபுல் டைம் குடிகாரர்கள். இது நான் சொல்ல, அந்த குடிகார அசோசியேஷன் அவர் பேர் அருள்மணின்னு நினைக்கிறேன். ஓகே. அவர் ஒரு தடவை மீட் பண்ணும்போது சொன்னாரு, நாங்க தான் தம்பி ஆட்சியை யார் வரணும் யார் வரணும் நிர்ணயிக்கிறாங்க. எங்களை மாரி உங்களால ஆட்சி அமைச்சிருக்கோம் எவனாவது அவ்வளவு தைரியமா பேசுறாரு. ஓகே. அந்த அளவுக்கான ஒரு அதுவெல்லாம் growth கொடுத்துருக்கோம். தமிழ்நாடு தான் ஆக்சிடென்ட்ஸ்லயும் நம்பர் 1, விதவைகள்ல நம்பர் 1, குடியில நம்பர் 1,
அப்படியே சொல்லிட்டே இந்த மாதிரி பெண்கள் வன்கொடுமையில நம்பர் 1, குழந்தைகள் இதுல ஜாஸ்தி. இது எல்லாமே நமக்கு தான் இருக்கு. ஓகே. ஆனா 52% படிச்சவன் இங்க இருக்கான். அங்க 18% படிச்சவன் வன்கொடுமை பண்ணல. 5 வயசு 6 வயசு குழந்தைய. ஆனா இங்க 52% படிச்சுட்டு வந்தவன் சொல்லி பெருமை பேத்துறீங்கல்ல. இங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க ஜாஸ்தி. இந்த கம்பேரிசன்ஸ்லாம் நீங்க எடுத்து டேட்டாஸ் எல்லாமே எடுத்து பாருங்க. நான் சொன்ன டேட்டால 100% உண்மை. ஓகே. எதிர்க்கட்சிகள் குறித்து பேசணும். அதுல இருந்து தான் அதான் அந்த பாயிண்ட். இப்ப எதிர்க்கட்சிகள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எடப்பாடியார் வந்து இப்பதான் முழிச்சிட்டு இருக்காரு. இன்னும் 1 வருஷம் இருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா இது வரைக்கும் அவங்க செஞ்ச எந்த ஆர்ப்பாட்டமா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பெருசா ஓகே. பிரதிபலிக்கல, அழுத்தமாக குடுக்கல. ஓகே. அவங்க வந்து 1000 சொல்லுவாங்க, நாங்க அவ்வளவு பண்ணியிருக்கோம், இவ்வளவு பண்ணியிருக்கோம்லாம் சொல்லுவார் ஜெயக்குமார். பட் அதெல்லாம் இட் வாஸ் நாட் கன்சாலிடேட்டட் எக்ஸாக்ட்லி டு மேக் ஷூர் தட் ரூலிங் பார்ட்டி ஒரு அழுத்தத்தை கொடுக்கறது இது பண்றது. பட் இந்த மாதிரி நல்லா பண்ணிருக்காங்க. ஏன்னா யார் அந்த சார் அந்த ஹேஷ்டேக் போட்டு கிரியேட் பண்ணது இன்னைக்கு தமிழகம் ஃபுல்லால இந்தியா ஃபுல்லாவே அது வந்து பேசும் பொருளாக மாறப்பட்டிருக்கு. அப்ப கண்டிப்பாக ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கு. அதோட ப்ரெஷரோட வெளிப்பாடு தான் இன்று வரை எந்த அமைச்சர்களும் மீடியாவை சந்திக்காம இருக்காங்க. ஓகே. நீங்க பாத்தீங்கன்னா இது வரைக்கும் சிஎம் டெப்டி சிஎம்மா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ஒரு போட்டோ இருந்த அமைச்சர் இருக்காரு. அந்த அமைச்சர் உண்மையிலே இல்லைன்னா அவர் சொல்லியிருந்திருக்கலாம். ஓகே. சோ யாரா இருந்தாலும் வெளியில வந்திருக்கணும். யாருமே வெளியில வரல. புது செய்தியை வந்து பரபரப்பாக்கி விடாம அமைதியா இருக்கிறதுக்கு காரணம் இந்த சரியான கேள்வி எழுப்புது. ஆமா, இது அப்படியே விட்டோம்னா ஒரு வாரத்துல அப்படியே இறங்கிடும். வேற ஒரு விஷயம் வந்தோடனே நீர்த்து போயிட்டோம். வேற ஒரு விஷயம் வந்தோடனே இட் வில் ஸ்டார்ட் கோயிங் அப்படின்ற ஒரு பாலிசி பிளான்ல இருப்பாங்க. ஓகே. ஆச்சு இன்னும் 2 நாள் தான். பொங்கல் ஆரம்பிச்சுச்சுன்னா பொங்கல் பத்தி இப்ப ஜல்லிக்கட்டு ஆரம்பிச்சிடும். ஆரம்பிச்சு அந்த ஜல்லிக்கட்டுக்குள்ள போகும். மக்கள் ஆப்வியஸ்லி இது வந்து 10வது பக்கத்துக்கு போயிட்டு இந்த நியூஸ். ஜல்லிக்கட்டுல நடந்தது, அது போனது, இது போனது அப்படின்ட்டு போக ஆரம்பிச்சு. சரி, ஒரு கட்சியோட துணைத் தலைவரா, மாநில துணைத் தலைவரா இருக்கு. உங்களை கேட்கிறேன் நான், இது என்ன மாதிரியான தீர்வு கொடுத்தா இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்கவே நடக்காதுவா அப்படின்னு உங்களுக்கு இல்ல? அப்படி கூட வேண்டாம், அதை தூக்கி கூட கொஞ்சம் ஒரு பதவியெல்லாம் ஓரமா வச்சிரும். ஒரு தனி நபரா, ஒரு தனி மனிதனா இந்த மாதிரி ஒரு செய்தியை கேள்விப்பட்ட உடனே இல்ல பார்த்த உடனே இதுக்கு இதை பண்ணா சரியா இருக்கும், இதை பண்ணியிருந்தா அரசுக்கு இந்த மாதிரியான ஒரு நெருக்கடி சூழல் ஏற்பட்டிருக்காது, ஒரு சேஃபர் செக்யூர். புரியுது. அதான் சொன்னேன் இல்லையா, இப்போ இந்த திட்டங்கள் நிறைய இருக்கு. இப்போ பிரச்சனையே எங்க ஆரம்பிக்குதுன்னா ஊழலான அரசியல் தான் ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட். சோ ஒரு தவறு நடந்தால் அது யாரா இருந்தாலும் அதை தட்டி கேட்கும் ஒரு நேர்மையான அரசு இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். ஓகே. இவங்களுக்கு அந்த பயம் இருக்கும். அப்ப அந்த சார் யாரு, அவனுக்கு எப்படி அவ்வளவு தைரியம் வருது பண்றதுக்கு? அப்போ தனக்கு பேக்ரவுண்ட் இருக்கு, என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது, அது யாராலும் இருந்துட்டு போட்டோம். whoever it is, any Tom, Dick and Harry, that is different. அப்ப அந்த பயத்தை இருக்கணும்ல. ஓகே. அது இல்ல. அப்போ அப்ப எங்க நடக்குது? அப்போ ஒரு ஊழலான அரசியல் நடக்குது. அந்த நேர்மை இல்லாம இப்போ உதாரணத்துக்கு காமராஜர் ஆட்சி வச்சு இருக்க இது நடந்திருந்தா என்ன பண்ணிருப்பார்? நடக்க வாய்ப்பே கிடையாது. ஃபர்ஸ்ட் அப்படியே இருந்தாலும் என்ன பண்ணிருப்பார்? உடனடியா ஒரு நடவடிக்கை முடிச்சிருப்பார். எவன் தெரிஞ்சு அடிச்சு தூக்கி தொங்க விட்டுருப்பார். அந்த நேர்மையான அரசியல் இல்ல, அரசியல்வாதிகளே இல்ல, அரசாங்கம் இல்ல. அப்படிப்பட்ட ஒரு நேர்மையான அரசாங்கமும் அரசியல்வாதிகளும் தேவைப்படுது. இது மோஸ்ட் ஹானஸ்ட் கண்ட்ரி இந்த வேர்ல்டு வந்து ஜப்பான் சார். ஓகே. எத்தனை பர்சன்ட் நினைக்கிறீங்க? எனி கெஸ்? 97.4%. ஓகே. 100 பேர்ல 98 பேர் நேர்மையானவன், நல்லவனா, ஹானஸ்டானவன். இந்தியாலாம் அந்த லிஸ்ட்லயே இல்ல. நீங்க டாப் 100லாம் கூட லிஸ்ட்ல வராது போல இந்தியா. இல்ல இந்தியா அந்த லிஸ்ட்ல. நான் தேடி தேடி பார்த்தேன். அது டாப் 10 கண்ட்ரிஸ் தான் போட்டிருக்கான். அதுக்கப்புறம் எடுக்கிறேன் வரல. அவ்வளவு நேர்மையான கண்ட்ரி. யோசிச்சு பாருங்க. சோ நேர்மையின்மை தான் இந்த பிரச்சனையா அங்கதான் ஆரம்பிக்குது. ஓகே. அதுதான் ஃபர்ஸ்ட் பிரச்சனை. அதுதான் அரசாங்கத்தோட வேலைன்னு சொல்றோம். ரொம்ப சிம்பிள். இப்போ நேற்று நம்ம அவரை கொச்சப்படுத்துற எவ்வளவு இது பண்றதுல சாப்பிட்டு எடுத்து அடிச்சுக்கிட்டாரு. ஒரு பேசு பொருளாச்சு. எஸ். அவர் வந்து கோவப்பட்டார். எஸ். எல்லாம் கரெக்ட். அது தேவையில்லைன்ற. அது வந்து ட்ராலா தான் மாறிச்சே தவிர அதற்கான தீர்வு கொடுக்கலன்னு நான் சொல்ல. கட்சியோட மாநில தலைவர் நீங்க எந்த மாதிரியான நகர்வுகளை, எந்த மாதிரியான முன்னெடுப்புகளை நடத்துனீங்கன்னா அது எந்த மாதிரியான இம்பாக்ட் கிரியேட் பண்ணும்? ஆமா, ஒண்ணு. ரெண்டாவது அவர் அடிச்சுக்கிட்டதுனால இல்ல, நான் என்ன சொல்றேன், there is no solution சொல்ல வரேன். இப்ப நீங்க இது நடந்துச்சு அண்ணா யூனிவர்சிட்டி, உடனே அங்க பதபரப்பு எல்லாம் பண்ணுவீங்க. நாளைக்கு வேற ஒரு இடத்துல நடக்கும், உடனே அங்க போவீங்க. இட் கீப்ஸ் ஆன் ரன்னிங். ஓகே. தீர்வு என்ன? ஓகே. தீர்வு கொடுங்க, ஒரு பயத்தை கொடுங்க. இந்த விஷயத்துக்காக ஜனநாயக நாடா இருக்கலாம், எல்லாருக்கும் எல்லா உரிமையும், அதுக்காக இதெல்லாம் பண்ணக்கூடாது. என்ன பொறுத்த மட்டும் நீங்க அவர் என்ன பண்ணிருக்கலாம், அண்ணாமலை பிரதர் நேரா ஜல்லிக்கு போயிருக்கலாம். சார் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வு இதுதான் பண்ணணும், டேக் அ சொல்யூஷன், எடுத்துட்டு வாங்க. 15 வயதுக்கு கீழே இருக்கும் பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்தால் தூக்கு தண்டனை நிறைவேற்றுங்க. என்ன தப்பு? உடனே என்ன ரைட்ஸ் வரும், என்ன ஜனநாயகம், என்ன ரைட்ஸ், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க
ஒரு நாடு ஒரு மேல இருந்தா பரவாயில்லன்றீங்களா? 15 மேல. இல்ல நான் அதுதான் சொல்றேன்ல. அதுக்காக 15 மேல தான் நான் மன்னிச்சு விடுன்னு நான் சொல்லல. 15 வயதுக்கு கீழ் இருந்தால் தூக்கு தண்டனை கம்பல்சரி. ஓகே. அதுல மாற்று கருத்து கிடையாது. 15 வயதுக்கு மேல, அது ஏன் 38 வயசு 58 வயசு இருந்தாலும் ஒரு பெண்ணோட சம்மதம் தப்பு தப்பு தான். நான் அதை சொல்லல. ஓகே. அதற்கான ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு. அதுக்கான என்ன சொல்லணும்னா கான்ஸ்டிடியூஷனலான அந்த லாஸ் இருக்கு. நீங்க அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா இது எக்ஸ்க்ளூசிவா கொண்டு வாங்க. ஏன்னா இங்க இருக்கிற பிரச்சனையே என்ன தெரியும்ல, இங்க இருக்கிற பிரச்சனையே மீடியாலாம் பேச முடியலன்னா ஏதாவது வாயில வந்துடும். இந்த கிழப்பசங்களோட தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லுவாங்கல்ல, அது அவங்க பிரச்சனை. அதுவும் அவங்க பாக்குறது எல்லாமே 15 வயசு கீழே இருந்தது தான் பாக்குறாங்க. ஓகே. தட் இஸ் த இஷ்யூ. யூ கெட் த பாயிண்ட். ஒரு 3 நாள் முன்னாடி 57 வயசு ஒரு போட்டோகிராஃபர் ஒரு குழந்தை போட்டோ எடுக்க போயிருக்குங்க. 12 வயசு குழந்தை ஒரு ஸ்டூடியோக்கு. 57 வயசு அந்த ஆள் வன்கொடுமை பண்ணிடலாம். இப்படி நீங்க எடுத்து பாருங்க. ஏங்க 6 வயசு குழந்தைகிட்ட என்னங்க நீங்க எதிர்பார்க்க என்னங்க உங்களுக்கு தோணுது? எப்படிங்க தோணும்? எடுத்து பாருங்க. எல்லாம் 60 வயசு 55 60 70 இந்த ரேஞ்சில தான் இருப்பானுங்க. 60 65 வயசுல. ஆனா பாக்குறது எல்லாமே வந்து 10 வயசு 7 வயசு 8 வயசு இப்படி போயினுது. சோ அந்த இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஏன் வருது அப்படின்னா சைக்காலஜிக்கலா ஒரு இஷ்யூ. ஓகே. ஏன்னா என்ன நினைக்கிறாங்க தெரியுமா அவங்க? குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது, அது போய் ஒன்றும் சொல்லாது, அதுக்கு எதுவும் தெரியாது. 12 வயசு குழந்தைங்க. உனக்கு தெரியும்ல, குழந்தைக்கு தெரியாது, உனக்கு தெரியும். அவன் தான் கேள்வி கட்டவனா இருக்கான். அதனால அந்த தூக்கில போடுன்னு. 12 வயசு குழந்தைங்க, அதுக்கு வாய் பேசாது, காது கேட்காது. ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தை ஒரு பிளாட்ல இருக்கு. அது சும்மா லிஃப்ட்ல போயிட்டு வர சந்தோஷப்படும். அந்த குழந்தைய 6 மாசம் 13 பேரு எச்ச நாய்ங்க அப்படி வன்கொடுமை பண்ணிருக்காங்க. அத கூட அந்த குழந்தைக்கு சொல்ல தெரியல. அதை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிருக்கான். அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களாம் என்ன வச்சிருக்கீங்க? 4 வருஷமா புடுங்கிறதுல வச்சிருக்கீங்க இன்னும் உள்ள. அன்னைக்கு அறுத்து போட்டுருங்களா அவனுங்களாம். என்ன நடக்க போகுது இப்போ? பரவாயில்ல. எந்த ஒருத்தரும் தப்பு சொல்ல மாட்டான். எந்த மக்களும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அதை நினைக்கும் போதே அவ்வளவு கோவம் வருது. பக்கத்துல தான் நான் இருந்தேன்னா என்ன நடக்குன்னு அந்த அளவுக்கு ஒரு கோவத்தை கிரியேட் பண்ணிடுறாங்க. சோ அப்போ இதுக்கான ஒரு வழி என்னன்னா, இது ஒண்ணு மட்டும் தான். இது என்னன்னா ரொம்ப சிம்பிள். சட்ட ரீதியான தீர்வு கொண்டு வா. சட்ட ரீதியா இது கொண்டு வந்து அவர் இது என்ன ஆகுதுன்னா 6 மாசத்துல வெளில வந்துடும். 26 கேஸ் அந்த ஞானசாகரன் மேல. அதுல 3 பாலியல் கேஸ் இருக்கு. என்ன தைரியத்தை திருப்பி பண்றான்? என்ன தைரியத்தை திருப்பி பண்ணிட்டு இருக்கான்? ஒரு பேக்கப். அப்ப சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டால் மட்டுமே இதற்கான தீர்வு கிடைக்கும். சட்டத்துல ஓட்டல நீங்க வெளில வந்துகிட்டே இருந்தீங்கன்னா, தப்பிச்சுட்டே இருந்தான்னா அவனுக்கு ஆப்வியஸ்லி தெர் இஸ் எ பெயில் கொடுத்தாகணும்ன்ற ஒரு சட்டம் இருக்கு. ஓகே. குண்டாஸ் போட்டால் மட்டுமோ இந்த மாதிரியான விஷயத்துல மட்டும்தான் அவனுக்கு பெயில் கிடைக்கிறது கஷ்டம். ஓகே. பேலன்ஸ் இந்த மாதிரி இதுக்கு மேக்ஸிமம் 3 மந்த்ஸ், தப்புனா 6 மந்த்ஸ்ல அவனுக்கு பெயில் கொடுத்தே அவன் கொடுத்துருவாங்க. இத்தனை சரி வந்துருவாரு. நான் எழுதி தரேன். இப்ப என்ன அது புத்தாண்டு பொங்கலுக்கு உள்ள போயிருக்காருல, புத்தாண்டு வெளில வந்துருவாரு. வேற வழி இல்லாம அந்த சட்ட ஓட்டைகளை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இது எல்லாமே பார்க்கணும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு தவறு செய்தவனை அவனுக்காக ஒருத்தன் வக்கீல் வாதாடுறான்ல, அந்த வக்கீல கட் பண்ணுங்க. நீ வாதாடு. இதுக்கப்புறம் நீ வந்து பார் கவுன்சில் இருந்தாலும் உனக்கான அடுத்த ப்ரமோஷன் வருது. நீ ஜென்மத்துக்கு மேஜிஸ்ட்ரேட் ஆக முடியும். ஓகே. நான் போய் வாதாடிட்டு இருக்கேன் அவனுக்காக. ஓகே. ஆனா அவனுக்கு இப்படிப்பட்ட தப்பான ஒரு ஆள் நீ வாதாடிட்டேன்னா அதுக்காக நீ காசு வருதுக்காக நீ என்னோட பண்ணலாமா? அவன் காசு கொடுக்குறான்றதுக்காக. அப்ப நீ என்ன பண்றீங்க? நீங்க அவனுக்கு போய் வாதாடுறீங்கல்ல, வாதாடாதீங்க. அப்படி வாதாடினா அந்த கவர்மெண்ட்ல ஓகேப்பா இவனுக்கு வந்து அடுத்த கட்ட மூவ்மெண்ட் இல்ல. அந்த வக்கீல்களே மேல போகக்கூடிய அடுத்த கட்டம் வந்து பார் கவுன்சில் நெக்ஸ்ட் லெவல் இருக்கு இல்லையா? அவங்க வந்து மேஜிஸ்ட்ரேட் வரைக்கும் போவாங்க. அதுக்கப்புறம் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ஆவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜட்ஜ். இதெல்லாம் கட்டு. இத்தனை ப்ராப்ளம் மேல இருக்கு. பிளாக் மார்க். இதெல்லாம் ரிலீஸ் பண்ணுங்க, கொண்டு வாங்க. அப்ப எவன் வாதாடுவான்? வாதாட முடியாத போகும்போது ஒரு பயம் வரடி, நாளைக்கு எடுக்க கூட நமக்கு ஆகலடா அப்படின்னு ஒரு பயம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்க தெரிஞ்சே அந்த கேஸை எடுத்து பண்றது இட்ஸ் நாட் ஃபைன்ன்றீங்க. It should not be done. செய்யவே கூடாது. ஆனா சட்டம் என்ன சொல்லுதுன்னா, தண்டனை பெறக்கூடிய ஒரு குற்றவாளியாக இருந்தாலும் அவனுக்காக பேசுறதுக்காக, அவன் தரப்பு நியாயத்தை சொல்றதுக்காக ஒருத்தர் வரணும்னு வச்சிருக்கு. ஓகே. சோ அந்த சட்டத்தை வந்து அம்பேத்கர் வேற ஒரு காரணத்துக்காக எழுதினார். ஓகே. இந்த காரணத்துக்காக எழுதின அம்பேத்கர். புரியுது. என்னன்னா ஒரு தற்செயலாக நடக்கக்கூடிய ஒரு ஆக்சிடென்ட், ஏதோ ஒரு கோபத்துல செஞ்சது, ஒருத்தன் கோபத்துல பலார் நடந்து செத்துட்டான். இந்த மாதிரி தன் பக்கமும் அதுக்காக வச்சாரு. ஆனா இது எல்லாமே யூஸ் பண்ண தெரிஞ்சே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாத்தையுமே மாத்திட்டு வந்தால் மட்டுமே இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் இதுவாகும். இதை தாண்டி முக்கியமாக ஸ்கூல்ல வந்து செக்ஸ் எஜுகேஷன்ஸ் கொண்டு வந்தே ஆகும். அது கொண்டு வந்தால் மட்டும்தான் குட் டச் எது, பேட் டச் எது, உனக்கு எப்படி பாக்குறான் பார்க்கும்போது அப்படி அந்த குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கான இடத்துல நம்ம நிச்சயமா நிறைய விஷயங்கள் இன்னைக்கு எங்களோட பகிர்ந்தீங்க. நிறைவா ஒரே ஒரு கேள்வி, தமிழக அரசு இது சார்ந்து என்ன மாதிரியான முடிவுகளை உடனடியா எடுத்தா சிறப்பா இருக்கும் உங்களோட கருத்து? இதெல்லாம் இந்த சார் யாருன்னு பிடிக்கிட்டோம், அதுக்கப்புறம் பேசுவோம். எல்லாத்தையும் என்ன சிம்பிளா முடிச்சிட்டீங்க. வேற என்ன சொல்ல முடியும்? இவங்க பதுங்கும் போதே தெரியலையா? ஏங்க உண்மையிலேயே இப்போ எல்லாராலையும் எல்லாம் செய்ய முடியாது. உனக்கு தைரியம் இருந்துச்சுன்னா நேர்ல வந்து ஆமாங்க தவறு நடந்திருக்கீங்க,
இத வந்து நாங்க என்னன்னு பார்க்கிறோம். முதலமைச்சரோ, துணை முதலமைச்சரோ இத வந்து பேசியிருக்கோம். என்ன சொல்லிருக்கணும்? தவறு நடந்துச்சு. அவங்க ஒண்ணும் சொல்லல. அவங்க மேல நமக்கு குறை கிடையாது. அவங்கள ஏன் குறை சொல்றோம்னா, இந்த சிஸ்டத்துக்குள்ள தான் குறை சொல்றோம். நம்ம ஒண்ணும் முதலமைச்சர குறை சொல்லி தனிப்பட்ட முறையில திட்டல. ஓகே. அதுக்கு அவர் காரணம். அவரா சொன்னாரு. ஞானசேகர போய் ஃபோட்டோ எடுன்ட்டு. அந்த அளவுக்கு இன்னைக்கு நமக்கு மூளை இருக்கு. நம்ம அப்படி பார்க்கலாம். ஆனா இதுல ஒரு சிஸ்டத்துல ஒரு இஷ்யூ இருக்குல்ல. அந்த இந்த சிஸ்டத்த எங்கேருந்து ரெக்டிஃபை பண்ண போற? ஹவ் யூ ஆர் கோயிங் டு கெட் இட் சால்வ்ட்? இதுக்கு நீங்க பதில் கொண்டு வா. பயந்து பயந்து போய் ஒளிஞ்சுன்னு நிக்கிறீங்க. என்ன பண்ண போறீங்க? வெளில வாங்க. எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவாருங்களா? வருவீங்களா? வாங்க. எங்க கனிமொழி அம்மா எங்க போனாங்க? அவங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் வேற. பெண்களுக்காக அப்படியே போராடுற ஒரு வார்த்தை பேசல. அவங்கள விடுங்க. கூட்டணி கட்சி ஏதாவது அறிக்கை விட்டுச்சா? கம்யூனிஸ்ட் எல்லாம் பார்க்கணும். அப்படியே கொதிச்சு எழுந்துவாங்க. எங்க போனாங்க? எங்க அந்த 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 சோ கால்டு என்ஜிஓஸ் அந்த நாட்டின் இல்ல ஆக்சுவலா நன்மையான டிஎம்கேல ஃபர்ஸ்ட் குரல் எழுப்பணும் அவங்க தான். இது சார்ந்து தீர்வுகள் எடுக்கப்படணும் அப்படின்ற மாதிரி கனிமொழி சார் சும்மா அந்த அதாவது நாக்கே வாஸ்தேன்னு சொல்லுவாங்கல்ல. சும்மா பேருக்கு வந்து ட்வீட் போடுறதோ, இது சொல்றதெல்லாம் திருமாவளவன் தான் சொன்னார். யார் இந்த இவருன்னு பார்த்துட்டு அதுக்கான இதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஒரு பேச்சா? ஓகே. அப்ப என்ன பண்ணிடணும் நீங்க? எங்க கம்யூனிஸ்ட் போட்டீங்க? எங்க மதிமுக போட்டீங்க? எங்க காங்கிரஸ் போட்டீங்க? யாருமே எதுவுமே சொல்லலையே. இது இல்லையே. போராட்டம்ன்றது என்ன? ஓகே. அப்ப அன்னைக்கேன்னு போது என்ன சொல்றீங்க? கூட்டணி கட்சியில இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை நாங்க எதிர்த்து போராடுவோம். அது வேற, இது வேற அப்படின்றீங்க. இது போராடவே இல்லையா? எங்க வந்தீங்க? ஒருத்தர் கூட ரோட்ல வந்து பார்க்கலன்னா? சோ அப்போ தவறு ஒண்ணு நடந்துச்சுன்னா, யாருமே தவறு நடக்கணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. நடந்துச்சுன்னா, அதை தைரியமாக ஃபேஸ் பண்ற ஒரு என்ன சொல்லலாம்? ஒரு ஒரு திராணி இல்லாத ஒரு அரசாவா தான் இது இருக்கு. அதனால ஒரு 10 நாள் கழிச்சு இது மறந்துரும். வேற எதுக்கு போயிடுவாங்க. இந்த கேஸ் ஒரு 6 மாசம், 1 வருஷம் ஓடிட்டு இருக்குமே தவிர, கடைசி வரைக்கும் இதுக்கு ஒரு பெரிய தீர்வு இவங்களால குடுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா, அந்த நேர்மைன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. புரியுது. சோ பயனுள்ள பல தகவல்களை எங்களோட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி வணக்கம். மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கு நன்றி.